ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கும் நம்ம வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். எல்லாத்துக்கும் காம்பினேஷன் இந்த சிக்கன் மசாலா அரைச்சி நல்லா சூப்பராக வச்சுருக்கோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். வாங்க இந்த சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகலாம். வந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு. இது வந்து நம்ம அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை, சோம்பு எடுத்துருக்கோம். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே சிக்கன் கிரேவி வச்சிடலாம். வாங்க. சிக்கன் கிரேவி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அதில் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சாலே அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிட்டோம். தேங்காய், சோம்பு, இஞ்சி, பூண்டு போட்டு அரைச்சி வச்சுட்டோம் பேஸ்ட்டாக. வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோம். இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அது இப்போ சிக்கன் வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சாலே அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸி அரைச்சோன்னே அதிலேயே தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். இதில் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 விசில் விட்டால் போதும், நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதனால நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டோம்னா விசில் போட்டோம். இப்போ ஒரு 2 விசில் விட்டு பார்க்கலாம். விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடுவோம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் கிரேவி வச்சு செஞ்சுட்டோம். சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூட சேர்த்து சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.